நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள், நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள், ஆஹா நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள். சொல்லி முடியாத எண்ணில் அடங்காத நன்மைகள் பலவும் செய்தார். சொல்லி முடியாத எண்ணில் அடங்காத நன்மைகள் பலவும் செய்தார். தேவன் கண்ணின் மணி போல துன்பம் தொடராது நம்மையும் இதுவரை காத்தார். தேவன் கண்ணின் மணி போல துன்பம் தொடராது நம்மையும் இதுவரை காத்தார். நம்மையும் இதுவரை காத்தார். நம்மையும் இதுவரை காத்தார். நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள், நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள், ஆஹா நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தினாலருள். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தினாலருள். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் பொய்யின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. பொய்யின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் கொடுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் கொடுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். நின்னுதிரமாதினால் திறந்த நின் ஜீவ புதுவாணியா. நின்னுதிரமாதினால் திறந்த நின் ஜீவ புதுவாணியா. இன்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம். இன்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தினாலருள். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தினாலருள்.
நாளுக்காய் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya பரிசுத்தமும் அன்பும் நிறைந்து தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். இவர்களுக்காக இந்த நல்ல திருமண நாளை நீங்கள் நியமித்து தந்ததுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். தேவன் நினைத்ததை மனுஷன் ஒரு நாள் பிரிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டது. ஹalleluya. அந்த வசனத்தின்படி ஆண்டவரே அருமையான பாதத்தில் ஆண்டவரே பார்த்து ஒழுங்கு பண்ணிக்கிறாங்க. அந்த சகோதரியை நமக்கு மனைவியாக இந்த நாளில் நியமனம் பண்ண போகிறாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். நியமனத்தில் தேவன் முன்னின்று நடத்துவீராக. நடத்தி தரும்படியாக சாதிக்கிறோம். ஹalleluya. தடைகளை நீக்கிறவர் உடனே செல்றார் சொல்லும்படி எல்லா தடைகளையும் மாற்றி ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறாங்க. தேவ வல்லமை கடந்து வர உதவி செய்யுங்க. கர்த்தர் தமது ஜனங்களுக்கு பலம் கொடுத்து சமாதானம் பண்ணி அவளை ஆசிரிக்கிறான்னு சொல்கிற வசனம் நிறைவேற்றப்படும்படியா இந்த காரியத்தில் நீங்கள் முன்னென்று எல்லாவற்றையும் செய்தபடியாக ஜெபிக்கணும். வர வேண்டிய பிள்ளைகள் எல்லாரும் மருத்துவர் வர உதவி செய்வாங்க. ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் செல்லும் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. 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 மாலை சூடி மணமக்களே வாருங்கள், மானிடரின் வாழ்த்து பெற வாருங்கள். இந்த நாள் இன்ப நாள், உங்கள் எண்ணம் போல வாழ்வு மலரும் நல்ல நாள். இந்த நாள் இன்ப நாள், உங்கள் எண்ணம் போல வாழ்வு மலரும் நல்ல நாள். மாலை சூடி மணமக்களே வாருங்கள், மானிடரின் வாழ்த்து பெற வாருங்கள். இந்த நாள் இன்ப நாள், உங்கள் எண்ணம் போல வாழ்வு மலரும் நல்ல நாள். இந்த நாள் இன்ப நாள், உங்கள் எண்ணம் போல வாழ்வு மலரும் நல்ல நாள். நாம் யாவரும் ஜெபிப்போமாக. இந்த என்கேஜ்மெண்ட்டுக்காக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கூடும்படியாய் ஆண்டவர் நமக்கு நல்ல பாராட்டின இறக்கங்களுக்காக நாம் நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் இந்த நாளிலும் அம்மை இந்த சிறப்பான ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாமும் மகிமைப்படும்படியாக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலாகிலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும். விசேஷமாய் அருமையான மகள் ஜெனிபாவுக்காக, அருமையான மகன் இம்மானுவேலுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே அவர்கள் நிமித்தமாய் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கூடும்படியாக எங்களுக்கு நல்ல பாக்கியத்தை தந்திருக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காரியங்களை தீர்மானிக்க உறுதிப்படுத்தும்படியாய் இந்த நாளில் நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா தடைகளை நீக்கி உம்முடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் பாராட்டின இறக்கங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கும்படியாய், உம்முடைய நாமம் இதில் மகிமைப்படும்படியாய், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நன்மையும் செவ்வையுமாய் ஆண்டவர் நீர் நடத்தும்படியாய் உம்முடைய கரத்தில் தருகிறோம். கர்த்தர் பொறுப்பேற்று வழி நடத்தும். எல்லா துதிகன மகிமை ஆண்டவரே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். In all my dreams, my earnest hope, I wish you well every minute, every day. In all my dreams, my dearest friend, may the Lord protect you in
இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். மணவாளன் வீட்டிலிருந்து கொண்டு வந்திருக்கிற பொருட்களை அம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், அம்மை ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நம் யாவரும் கரங்களை உயர்த்தி அம்மை நாம் ஜெபிக்க போகிறோம். அப்பொழுது பாஸ்டர் ஜான்சன் அவர்கள் வந்து அம்மை அவர்களுக்காக கொண்டு வந்திருக்கிற வெகுமதிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் எல்லாவற்றிலும் கர்த்தர் நல்லவராய் நடத்த ஜெபிப்போமாக. வாங்க. பரிசுத்தமும் இரக்கம் உள்ள பரலோக பிதாவே, நீர் நேற்று மீண்டும் மாறாத தேவனாய் இருக்கிறதற்காய் நாங்கள் உமக்குரிய கனத்தை மகிமையும் செலுத்துகிறோம். மகன் இம்மானுவேலுக்காய் ஆண்டவரை மெய் துதிக்கிறோம். மருமகள் ஜெனிபாவுக்காய் மெய் சோத்தரிக்கிறோம். விசேஷமாய் நாட்களிலே கொண்டு வந்திருக்கிறதான ஆமென் ஆண்டவரே, இந்த வஸ்திரங்கள் பொருட்கள் யாவத்துக்காய் மக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவ சமூகத்திலே அது அங்கீகரிக்கப்பட இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிக் கொள்கிறோம். ஆமே வந்திருக்கிற குடும்பத்தார், உறவினர், சபையார் யாவருக்காய் மக்கு நன்றி சொல்லுகிறோம். ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்துள்ள எல்லா பகுதிகளிலும் உங்களுடைய பரிசுத்த நாம மையப்பட நிற்கிறவையாய் ஆசீர்வதியும். உங்களுடைய பிரசன்னம் கூட இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது ஆமே கொண்டு வந்திருக்கிற வெகுமதிகளை மணமகள் ஜெனிபாவிடம் அவர்கள் கொடுப்பார்கள். அதை ஸ்தோத்திரத்தோடு கூட வாங்கி ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரே வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரே வருடம். பலத்தின் மேல் பலமே
பரிசுத்தம் பரிசுத்தமே. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். இப்பொழுது பாஸ்டர் டேனியல் வாசிப்பாங்க. ஜெனிசிஸ் சாப்டர் 24 verse 50 to 60. ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் முதல் 60ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்பார்கள். ஆதியாகமம் 24 50ஆம் வசனம் முதல் 60ஆம் வசனம் உடைய ஜெபம். கர்த்தாவே, உமது வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி இருதயத்தின் கண்களை தெளிவாக திறந்தருளும் பிதாவே. ஆமென். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் முதல். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதி உத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறார். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததும் அண்டி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களை கொடுத்தான். பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். காலையிலே எழுந்திருந்து அவன், என் எஜமானிடத்திற்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றார். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும், 10 நாளாயிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். அதற்கு அவர், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். நான் என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றார். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய் பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோடே கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபெக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்புவித்து ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள் என்பது. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஆராதனையிலே ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் பேசும்படியாக இந்த நாட்களில் நாம் ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது அருமையான பாஸ்டர் காலைப் அவர்கள் முன்னால் வந்து ஜெபிப்பார்கள். சுத்தமும் மனுவும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான பரிசுத்த நாளை மாலை என்று துதிக்கிறோம். ஆண்டவரே, தேவரே, இந்த நாளை நீர் எங்களுக்கு ஒன்று குறித்து அருமையான மன்னமகளுக்கும் ஆண்டவர் நிச்சயம் செய்ய ஒரு நல்ல சமயத்தையும் ஆண்டவர் குறித்திருவதை நாம் என்று சோதரிக்கிறோம். ஏசப்பா, உங்களுக்கு சோதனை நல்லவரும் நன்மை செய்கிறோமா இருக்கிறீரப்பா. அப்பா, உங்களுடைய மேலான எல்லா கிருபைகளுக்காய் ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிற உடைய மேலான வல்லமுள்ள செய்களுக்காய் என்று துதிக்கிறோம். ஆண்டவரே, மனுஷரில் ஒருவரும் கண்ணீராகும், ஒருவருடைய இருதயத்தில் தோன்றாததும் மறைக்கப்பட்டதுமான உடைய ரகசியங்களை ஆண்டவரே சோதரம் இந்த கடைசி காலங்களை வெளிப்படுத்தி தன்னுடைய ஜனத்தை ஆண்டவரே ஆயுதப்படுத்தி இருக்கிறவைக்கு நமக்கு சோதரம் இந்த நடக்கிற இந்த நிச்சயத்தை ஆசீர்வதித்தாரும் பிரசன்னமாகவும் செய்து கொடுக்குற சோதரம் அப்போ சொல்ல பலப்படுத்தும் ஐயா. அவனுடைய வல்லமை தாங்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, நமக்கு சோதரோட பிரசன்னம் இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, நமக்கு சோதரம் இந்த நிச்சயத்தை ஆண்டவர் முழு பகுதியும் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் இல்வ நாம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது பாஸ்டர் ஒரு சில வார்த்தைகளை பேசுவார்கள். ஏனென்றால் பெண்ணன் வர்றதுக்கு நேரமாகிறது. அதற்கு ஒரு சில வார்த்தைகள் அவர்கள் பேசுவார்கள். அதற்கு பிற்பாடு ஒரு சிப்பில் நாம் கடன் செல்வோமாக. நாம் எல்லாரும் அப்படி எளிமையில் இருப்போம். முக்கியமான ஒரு நேரத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். எல்லாரும் தயவு செய்து நீங்கள் உற்றார் உறவினர்கள் மணமகள் ஆயத்தமாகிவிட்டால் நீங்கள் தயவு செய்து கொண்டு வரும்படி நான் கேட்கிறேன். இப்பொழுது நம் உன்னதமான தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். இந்த காரியத்திற்கு காரணராய் இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை நாம் துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. நாம் வாசித்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஹல்லேலூயா. கர்த்தரே ஏற்படுத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. 2 குடும்பத்தாரை இணைக்கும்படியாக அருமையான மணமகன் இமானுவேல் ஜார்ஜையும் ஜெனிபாவையும் 2 பேரும் இணைக்கும்படி கர்த்தர் முன் குறித்ததற்காக ஹல்லேலூயா. எல்லாரும் நாம் இணைந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya. முதலாவது தேவாதி தேவனை நாம் கனப்படுத்துவோமாக, அவருக்கு மகிமை செலுத்தும் மனமாக தேவனை உயர்த்தி ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், ஹalleluya ஹalleluya ஹalleluya. யோபு சொன்னது போல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹalleluya ஹalleluya. மணமகனுக்கும் மணமகளுக்கும் கர்த்தர் எல்லா காரியம் நேர்த்தியாய் செய்யும்படியாய் ஹalleluya ஹalleluya. நாம் எல்லாரும் தேவாதி தேவனை ஹalleluya வாய்களை திறந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹalleluya ஹalleluya. எங்கள் எபினேசரே, எங்கள் எபினேசரே, சர்வ வல்லமையுள்ளவரே, இந்த மாலைவரை நாங்கள் இணைந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம். துரமக சிரியா துரகதியால துரமக ஷிலங்கலகாதியால துரியால துரியா கமகதலபா. ஹalleluya ஹalleluya. நீரே கனத்திற்குரியவர், நீரே மகிமைக்குரியவர். ரெகிபாக ஷிகதலகதலபா துரியாலதியாலபா. எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காரியத்தை ஏற்படுத்தி தந்தீரே, அதற்காய் கோடி கோடி நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பா ஒமேகாவும் மானவரே, ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பா ஒமேகாவும் மானவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை. கரங்களை உயர்த்த முடிஞ்சவங்க நம்ம உயர்த்தி, வீட்டு குடும்பத்தார் எல்லாரும் கரங்களை அப்படி உயர்த்தி, எஸ் லார்ட் ஹalleluya. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. இறங்கு ஆராதனை உமக்கு ஆராதனை. தேவமே ஷாதுரா மததலா வௌஷரயலா ஆராதனை. வந்திருக்கிறீர், உலாவிக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை. குடும்பத்தார் எல்லாரும் இணைந்து சொல்லுங்க, இந்த காரியம் உம்மால் வந்தது ஆண்டவரே, நாங்கள் ஒன்று இணைந்து உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே ஏற்படுத்தி தந்தீர் ஆண்டவரே, உமக்கு ஆராதனை. ஹalleluya. Yes Lord, hallelujah. கரங்களை உயர்த்த முடிஞ்சவங்களா உயர்த்தி, ஓ ஆமென்.
என்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஷபபபபலபலபா, துரபபபுரபா, ஷிஹாரியலபிரபா. எங்கள் எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோதி எல்ரோதி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன் இந்த காரியத்திற்காக. எல்ரோதி எல்ரோதி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். குடும்பத்தார் கரங்களை உயர்த்தி நன்றி, கோடி கோடி நன்றி உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. கோடி கோடி நன்றி ஐயா, இந்த காரியத்தை உருவாக்கினதற்காய் நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. கர்த்ததாமே இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாய் தேங்க்யூ லார்ட். இப்பொழுது பாஸ்டர் தேங்க்யூ லார்ட் ஸ்தோத்திரம் நம்மத்தில் வந்து ஜெபிப்பார்கள். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த பூமியிலே உம்முடைய படைப்பாயிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த பூமியிலே இந்த காரியத்தை கர்த்தரால் வந்தது என்றுள்ள வேத வார்த்தை நிறைவேறும்படி 2 குடும்பங்களையும் இந்த பூமியிலே நீர் கண்டுகொண்டு பிள்ளைகளை நீர் பெற்று ஆண்டவரே வளர்க்க கிருபை கொடுத்து இந்த நாளிலே 2 குடும்பத்தின் ஆண்டவரே ஒரு மணவாளனையும் ஒரு மணவாட்டியும் நீர் ஏற்படுத்தி இந்த பூமியிலே ஆண்டவரே இவர்களை ஆமேன் ஆண்டவரே இந்த நாட்கள்ல இந்த என்கேஜ்மெண்டை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படி உம்முடைய பிள்ளைகளாய் கூடி வந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவர் நீர் உதவி செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இன்னும் நடக்கிற எல்லா வைபவங்களும் கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாய் அப்பனுடைய பரிசுத்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் ஆண்டவரே இந்த இடத்தில் அசைவாடி ஒவ்வொரு பாகத்தை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் அப்பனுடைய பரிசுத்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் இறங்கி கிரியை செய்யும். ஆண்டவர் நடத்தும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீரே ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் யாவர் அப்படி அமருமாக. இப்பொழுதும் மணவாளனை குறித்து அம்மை அறிமுகப்படுத்தபடியாக இப்பொழுது நம்மத்திலே பாஸ்டர் ஜான்சன் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காய் பரலோகத்தின் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான நிச்சயார்த்தத்திற்கு ஆயத்தமாய் வந்திருக்கிற மணமகன் ஆமென் இமானுவேல் ஜான் அன்றைய கிருபையினாலே என்னுடைய 2வது சகோதரருடைய மகன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஆமென் ஆலயங்களுக்கு வந்து நேர்த்தியாக ஆண்டவரை ஆராதிக்கிற நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள ஆவிக்குரிய ஒரு பக்தி உள்ள அருமையான தேவனுக்கு பிரியமான ஒரு மகன். அதற்காய் கர்த்தரை துதிக்கிறோம். ஆமென். அநேக நாட்களுக்காய் அவருடைய எதிர்காலத்திற்காய் செபித்தோம். கர்த்தர் ஆமென் புது வருஷத்தில் அறிமுகமாகும்படியான ஒரு தருணத்தை, அப்படியானால் பெண் வீட்டாரோடு தொடர்பு கொள்ளும்படியான ஒரு அறிமுகத்தை கர்த்தர் கட்டளையிட்டார்.
நாட்களில் பார்த்தோம், ஜெபித்தோம். நாட்களிலே கூடி வரும்படியாய் இந்த காரியங்களுக்குரிய இறக்கங்களை தேவன் கட்டளையிட்டார். ஆனபடினால் கர்த்தரை கனப்படுத்துகிறோம். தொடர்ந்தும் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படியாக வாழ்த்தி ஆமேன் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாகவே இரு குடும்பத்தாரையும் இனி வாழ்ந்திருக்கும்படியாய் செய்வார் என்கிற ஒரு பெரிய நிச்சயத்தோடு கர்த்தருக்கு கனத்தை செலுத்துகிறோம். ஆமென். அல்லேலூயா. மணமகளை குறித்து உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய சகோதரியுடைய மகள். இவள் விதமாக ஆவிக்குரிய ஜீவத்தில் நல்ல விதமாக, ஊழியத்திலும் நல்ல வாஞ்சை உள்ள மகள். விதமாக அவள் படித்து நல்ல வேலைகளை செய்கிறாள். அதே போல ஊழியத்தின் பாதையிலும் நல்ல உற்சாகமாக இருந்து ஊழியத்திலே, ஆவிக்குரிய ஜீவத்திலே ஆண்டவருக்காக உற்சாகமாய் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சையோடு கூட தன்னுடைய பணியும் செய்து கொண்டு இருக்கிறாள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவ்விதமாக வீட்டிலே கர்த்தர் எல்லா காரியங்களிலும் மேன்மையாக கர்த்தர் வழிநடத்தி வருகிறார். அந்த மகளுடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் தான் நல்லவராயிருந்து அவர் வழி நடத்துகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த சந்தோஷமான மனமகிழ்ச்சியான நாளுக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாய் மேடையில் அமைந்திருக்கிற தேவனுடைய தாசர்கள் யாருக்கிட்ட வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். மாத்திரமல்ல, வந்திருக்கிற சுற்றாத உறவினர் சபையார் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியில இந்த நாளிலே விசேஷமாக ஹீரோ அல்லது ஹீரோனி என்று சொல்லக்கூடிய மணமகனையும் மணமகளையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். உங்களானதான் நாங்களும் வந்திருக்கிறோம். இந்த நாள் ஒரு நல்ல ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள். அவர்களுக்கு மாத்திரமல்ல, ரெண்டு வீட்டாருக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். ஆண்டவர் இந்த நாளை ரெண்டு பேரும் பிறப்பதற்கு முன்பாகவே இந்த நாளை நியமித்து வைத்திருக்கிறார். என்றைக்கு மனிதன் இந்த உலகத்துல மனிதனாக பிறக்கிறானோ அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை ஆண்டவர் உருவாக்கி அதை ஏற்ற நாட்களிலே ஏற்ற காலங்களிலே கர்த்தர் அந்த காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறார். கர்த்தர் அப்படி சித்தத்தை இந்த நாளிலே இந்த பூமியிலே நிறைவேற்றும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். அருமையான பிள்ளைகளுக்கு ஆலோசனையாக இந்த திருமண நிச்சயதார்த்த நிகழ்ச்சிக்கு சில வார்த்தைகளை ஒரு 5 அல்லது 5 நிமிடத்திற்குள்ளாக நான் சில காரியங்களை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். நான் வாசித்த வேத பகுதியிலே நான் 50வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது லாபானும் பெத்துவேலுக்கு பிரயோஜனமாக இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியம் மனுஷனால் வந்ததல்ல, அல்லது எந்த ஒரு புரோக்கர்னால வந்ததல்ல. இந்த காரியம் கர்த்தரால வந்தது. அல்லேலூயா. காரியங்களை ஆரம்பிக்கிறவர் கர்த்தர், காரியங்களை நிறைவேற்றி முடிக்கிறவர் கர்த்தர், காரியத்தை உண்டாக்குறவர் கர்த்தர், காரியத்தை ஏற்ற நாட்களிலே நிறைவேற்றி முடிக்கிறவரும் கர்த்தர். ஆகையினால் தான் யோபு சொல்லுகிறார், தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் என்ன செய்யாது, தடைபடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான மகன் இம்மானுவேல் அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். 2 பேரையும் குறித்து நாம் கேள்விப்பட்டோம். 2 பேருமே ஒரு நல்ல குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள். பிரதர் இம்மானுவேல் அவனுடைய தகப்பனார் ஒரு நல்ல தேவனுடைய தாசர். கர்த்தருக்காக இந்த மும்பை பட்டணத்திலே பல இடங்களில் சுற்றி திரிந்து ஏழ்மையான முறையிலே ஆண்டவருடைய ஊழியத்தை மகிமையாய் நிறைவேற்றி தேவனுடைய ராஜ்யத்துக்கு கடந்து போனவர். அது மாத்திரமே அவருடைய தாயாரும் ஊழியத்தின் பாதையில மிகவும் வாஞ்சை உள்ளவர்கள். 2 பேரும் இணைந்து அவர்கள் இந்த மும்பை பட்டணத்திலே பல பகுதிகளிலே சுற்றி ஆண்டவருடைய ஊழியத்தை மிக சிறப்பாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஒரு நல்ல ஊழியக்காரருடைய மகன் அவன் இம்மானுவேல். அதே போல மணமகளும் அவர்களுடைய பெரிய பதனை நீங்க மாமா மன்னிக்கவும், மாமாவும் ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறவர்கள். ஊழியக்காருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். 2 ஊழியக்காருடைய குடும்பத்திலையும் ஆண்டவர் இணைக்க
தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அல்லேலூயா. ஆபிரகாம் தன்னுடைய முதிர் வயதிலே ஈசாக்கை அவன் பெற்றெடுக்கிறார். ஈசாக்கை அவன் பெற்றெடுத்த போது அவனுடைய திருமண வயது வந்தபோது அந்த ஈசாக்கு ஒரு ஏற்ற துணையை அவன் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஏற்ற துணையை அவனுக்கு காண்பிக்க ஸ்தோத்திரம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தன்னுடைய வீட்டிலே இருந்த வேலைக்காரர்களிலே மிகவும் கனத்துக்குரிய ஒரு வேலைக்காரனை அழைத்து அவரிடத்தில் சொல்லுகிறார், நீ போ என்னுடைய தேசத்திற்கு என்னுடைய இனத்தாரிடத்துல என்னுடைய நான் வாழ்ந்த அந்த என்னுடைய இன ஜனங்கள் மத்தியிலே போய் அவளுக்கு ஒரு ஏற்ற தொடையை நீர் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வேலைக்காரனை அவன் அனுப்புகிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கவனியுங்கள், ஆபிரகாமுக்கு இந்த ரெபெக்காள் இருப்பது ஆபிரகாமுக்கு நன்றாகவே தெரியும். பெத்துவேலுடைய குமாரத்தி ஒரு பெண் இந்த இருக்கிறாள் என்பது ஆபிரகாமுக்கு தெரியும். நீங்கள் ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே 20ஆம் வசனம் முதல் நான் வாசிக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாம் இடத்தில் வந்து, மில்காலும் உன் சகோதரனுமாகிய நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றால் அவர்கள் யார் என்றால், முதல் பேரான ஊஸ், அவன் தம்பியாகிய ஊஸ், ஆராமுக்கு தகப்பனாகிய கெமுவேல், கேசேத், ஆசோர், பில்தாஸ், இத்லாப், பெத்துவேல் என்பவர்கள். பெத்துவேல் ரெபெக்காளை பெற்றான் என்று அறிவித்தான். அல்லேலூயா. ஏற்கனவே ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்டு இருக்கிறது, பெத்துவேலுக்கு ஒரு குமாரத்தி இருக்கிறார், ரெபெக்காள் இருக்கிறாள் என்பது ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் ஆபிரகாம் சொல்லியிருக்கலாம், என்னுடைய இனத்தானாகிய இந்த பெத்துவேலுடைய வீட்டிலே போய் அவருடைய குமாரத்தியாகிய ரெபெக்காளை என் மகனுக்கு மனைவியாக அவளை பேசி முடித்து ஆயத்தப்படுத்தி வா என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் அவ்வாறு சொல்லவில்லை. என் இனத்தாடத்தில் போய் அவளுக்காய் ஒரு பெண்ணை கொள்ளு. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அந்த ஸ்தோத்திரம் அவருடைய வேலைக்காரனை நேர்வழியாய் கர்த்தர் நடத்தி ஏற்ற ஒரு துணையை ஆண்டவர் அங்கே ஈசாக்குக்கு தேவன் உருவாக்குகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. திருமணம் என்பது தேவனால் உண்டாக்கப்படுகிறது. திருமணம், இந்த வேத புஸ்தகம் திருமணத்தை மிக முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறது. இந்த வேத புஸ்தகத்துடைய ஆரம்பம் திருமணம். ஆண்டவராகிய இயேசுடைய ஊழியத்தின் ஆரம்பம் திருமணம். இந்த வேத புஸ்தகத்துடைய அது இந்த உலகத்துடைய முடிவு ஒரு திருமணம். ஆகையினால் தான் வேதம் சொல்கிறது, விவாகம் என்பது எல்லாருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்கிறது என்று எபிரேயர் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகையினாலே திருமணம் என்பது ஏதோ மனிதனுடைய முயற்சியினாலே அல்லது ஏதோ ஒரு காரியத்தினால் உண்டாக்கப்பட்டதல்ல. ஒன்றை நீங்கள் நிச்சயமாய் இதனாலே அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான மகள், இந்த காரியம் கர்த்தரால வந்தது. இந்த காரியம் கர்த்தரால வந்தது. உங்களுடைய முயற்சினால் அல்ல, அது உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது உறவினருடைய முயற்சினால் வந்ததல்ல. இந்த காரியம் கர்த்தரால வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அப்படி காரியங்களை அவ்வாறாக கைகூடி வர பண்ணி ஈசாக்குக்கு ஏற்ற ஒரு மனைவியை ரெபெக்காளை ஸ்தோத்திரம் அங்கே ஆயத்தப்படுத்தி அங்கே கொடுக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு ஊழியத்திலே ஆரம்பித்த போது முதலாவது செய்த ஒரு அற்புதம் கானாவூரிலே நடந்த ஒரு கல்யாணத்திலே ஆண்டவர் தண்ணீரை ரசமாக மாற்றி அந்த திருமணத்தை சிறப்பித்தார். ஆண்டவர் திருமணத்தை சிறப்பிக்கிறவர். ஸ்தோத்திரம். அங்கே ஒரு குறைவு காணப்படுகிறது. அந்த திருமண வீட்டிலே ஒரு குறைவு உண்டாகிறது. ரசம் குறைந்து போனது. தாய் வந்து சொல்கிறார், ரசம் இல்லை என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டவர் அங்கே தண்ணீரை ரசமாக மாற்றி அந்த திருமணத்தை ஆண்டவர் சிறப்பித்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தண்ணீர் என்பது நிறமற்றது, ஆனால் ஆண்டவர் அதுக்கு ஒரு நிறத்தை கொடுத்தார். திருமண வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் உடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எல்லா காரியத்திலையும் சரியான நேரத்திலே சரியாய் செய்து முடிக்கிறவர்.
தண்ணீர் என்பது மனமற்றது. ஆனால் ஆண்டவர் இந்த கல்யாண வீட்டில் அந்த தண்ணீருக்கு ஒரு மனத்தை கொடுத்தார், ஒரு சுவையை கொடுத்தார். திருமணம் என்பது ஏதோ ஒன்று ஸ்தோத்திரம் ஒரு வயதிலே நடத்தப்படுவதல்ல. திருமணம் உடைய வாழ்க்கையில மனம் வீசுகிற ஒரு ஒன்றாய் மற்றவர்களுக்கு சுவை கொடுக்கிற ஒரு திருமணமாக, வாழ்க்கையாக, குடும்ப வாழ்க்கையாக கர்த்தர் மாற்றி தர வேண்டும். அப்படி நிச்சயமாய் மாற்றி தருவார் என்று சொல்லி நான் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை வாழ்த்தி நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த நல்ல நாளில் வந்திருக்கிற உங்களை யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லா போதகர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால நான் வாழ்த்துலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இது ஒரு நல்ல மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்தியை 2 பேரை குறித்தும் நீங்கள் கேள்விப்பட்டீங்க. ஆனால் இது மனுஷனால் உண்டான காரியம் அல்ல, தேவனால் உண்டான காரியம். தேவன் நினைத்ததை என்ன செய்கிறவர். ஆனால் பாஸ்டர் ஜான்சன் பேர் சொல்லும்போது முக்கியமான ஒரு பாயிண்டை செஞ்சுட்டாங்க, விட்டுட்டாங்க. நான் அதை தவறாக சொல்லலை. ஏன்னா அவன் பெண் தேடி வரும்போது என்னுடைய இனத்தில் போய் பார்த்துன்னு சொன்னால் அவன் இனத்துக்கே போகல, எங்கே போய் இருந்தான், கிணத்தண்டே போய் உட்கார்ந்துருந்தான். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் ஒரு காரியத்தை நமக்கு செய்ய நினைத்திருந்தால் தேவன் ஒருபோதும் அதை என்ன செய்ய மாட்டார், தடை பண்ணவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய தேவன் நல்லவர். அவர் நமக்காக எல்லா காரியங்களும் என்ன செய்கிறவர். அதுபோலதான் இப்பொழுது நம்முடைய இம்மானுவேல் சார்ஜுக்கும் செனிப்பருக்கும் செனிப்பாவுக்கும் ஒரு நல்ல கணவனை உனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். யார் எது செய்யவிட்டாலும் இந்த ஆராய்ச்சியில் வந்திருக்கிற எல்லா ஊழியக்காரரோடு உனக்கு இந்த என்கேஜ்மெண்ட் நடக்குன்னு சொன்னார். தேவன் எல்லாருக்கும் அதுக்கு தகுதியான ஒரு காரியம். இல்லைன்னா 2 ஊழியக்காரங்க வருவாங்க, எதையாவது செய்து கொடுத்துட்டு அப்படி போயிடுவாங்க. இல்லை, உனக்கு ஒரு நல்ல திருமணம் நடத்துற மாதிரி இன்றைக்கு என்ன செய்யறது நடக்கிறது. உங்களை 2 பேரும் இப்பொழுது என்ன செய்திருக்கிறார்கள், எதிரே வைத்திருக்கிறார்கள். கொஞ்சம் நீங்க 2 பேரும் எழுந்திக்கலாமா? நான் உங்களை ஏன் எழுந்திருக்கிறதுன்னு சொல்லிச்சேன்னா, உனக்கு எதிரே நிற்கிறவர் அவனுடைய பேர் இம்மானுவேல் சார்ஜ். நல்லா பார்த்துக்க. இது வரைக்கும் நீ பார்த்துட்டாலும் இப்போ நாங்கள் உனக்கு நல்ல சான்ஸ் தரோம், நல்லா பார்த்துக்கணும். இம்மானுவேல் சார்ஜ் சரி பேர் பாருங்க, சரிப்பா. உங்களுக்கு ஏற்ற நல்ல ஒரு மனைவி. ஆனாலும் நாங்கள் ரொம்ப அவருக்காக செலுத்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு தகப்பனும் மறைத்து விட்டார், தாயும் மறைத்து விட்டார். எங்கள் சர்ச்சையில் நல்லா இருந்த ஒரு குடும்பம். ஆனாலும் நாங்கள் இவருக்காக அதிகமாக எரிசத்து கொண்டு வந்தோம், செபித்து கொண்டு வந்தோம். அல்லேலூயா. ஆனாலும் அவனுக்கு நல்ல ஒரு மனைவி என்ன சேர்க்கிறார், கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இவ்வளவு பேர் இவ்வளவு ஊழியக்காரனோடு அவங்க அழைத்து இந்த என்கேஜ்மெண்ட் நடத்துறாங்கன்னு சொன்னார். தேவன் உங்களுக்கு முன் வைத்திருக்கிறார். நல்லா பார்த்துக்கிடுங்க. பிறகு சொல்லக்கூடாது எல்லாரும் செஞ்சுட்டாங்க நான் பார்க்கலன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு இவ்வளவு ஆட்கள் மத்தியில் நல்லா என்ன செய்யணும், பார்க்கணும். வந்துட்டீங்களா? நல்லா பார்த்துட்டீங்களா? நீ பார்த்துட்டியாம்மா? உனக்கு சம்மதம் தானே? இப்போ நாங்கள் என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கு கல்யாணம் இல்லை, கல்யாணத்தில் ஒரு நாள் குறிச்சிருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணுறோம். ஆனால் இதில் நீங்கள் நல்லா ஸ்டடியாக இருக்கணும். அதான் என்னன்னா, இன்றிலிருந்து உங்கள் இருதயம் என்ன செய்யணும் பாருங்க, நல்லா பாருங்க. அவரை பார்க்கும் போதே உங்களுக்கு இருதயம் அவருக்கு ஒரு பெரிய பற்றுதலாக என்ன செய்யணும், மாறிடணும். இம்மானுவேல் சார்ஜ் ஒரு நல்ல பையன், எங்கள் சபையில் நல்ல ஒரு ஆவிக்குரிய சோதனை. அவங்க அம்மா அப்பா ரொம்ப ஊழியத்தில் இருந்தவங்க. அதனால அவங்களை குறித்து அதிகமாக ஒன்று நினைச்ச வேண்டியதில்லை, சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் அவங்க சித்தப்பாங்க வந்து என்ன சொன்ன, அதனால அவங்க சித்தப்பாவை தான் என்ன சொன்னேன், பிரசவம் பண்ண சொன்னேன்.
அல்லேலூயா. அவங்க வந்திருக்கும் போது அவங்களே தன் மகனுக்கு என்ன செய்யட்டும், தரிசனம் பண்ணட்டும்னு சொல்லி. ஆனாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு முழுமையா பொருட்படுத்த நடத்துறவர். அவங்க சொன்னாங்க, இந்த காரியம் கர்த்தரால் என்ன செய்தது, இங்க வந்திருக்கிற யாராலும் அல்ல, கர்த்தரால வந்தது. இதற்கு குடும்பத்தினர் எல்லாவற்றையும் பொருட்படுத்திருக்கிறாங்க. ஊழியக்காரங்க நாங்கள் உங்களுக்கு இன்னைக்கு என்ன செய்யறோம், இந்த என்கேஜ்மெண்ட்டை உங்களுக்கு நடத்தி தரோம். நீங்க அதை ரொம்ப கவனமா பார்க்கணும். அதாவது ஏன்னா இந்த காலத்துல ரொம்ப தடைகளை நிசைகிறது வந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அதனால இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கேன். போன வாரத்தில் நான் சர்ச்சில் ஆவியானவர் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் போது ரொம்ப கண்டிப்பா பிரசங்கம் பண்ண சொல்லிட்டாரு. அல்லேலூயா. ஆனா அதை நினைச்சோன்னா இப்படிப்பட்ட காரியத்துல நம்ம கொஞ்சம் என்ன செஞ்சிடணும், ஒதுங்கிடணும். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நீங்க போட்டிருக்கே ஒன்றும் பயப்படாதீங்க. நம்ம ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய ஜீவியம் செய்ய வேண்டும். தேவன் நம்மளோடு உறவாட வேண்டும். உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நான் இன்னைக்கு உன்னை பார்த்திருக்கேன். ஆனா நான் உனக்காக ஜெபம் பண்ணுவேன். என்ன ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே அவளுக்கு என்ன செய்யணும், ஒரு மாதம் கொடுக்கணும். நானும் என் மனைவிக்குலாம் பட்டம் கொண்டு வந்தேன். என் மனைவி அண்ணா இருக்க பாரு, எப்படி இருக்கா பாரு. நான் ஒரு நாள் அவளை களத்துல என்ன செய்யல சொல்லல. ஆனா ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் பெந்தெகோஸ்தே ஊழியம் செய்யறேன் ஐயா. ஆனால் என்னுடைய குடும்பத்துல இருக்கிற கலாச்சாரத்தில் பார்க்கும்போது எல்லாரும் என்கிட்ட கோவப்படுறாங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டு கோயிலுக்குள்ள போன உடனே என்கிட்ட தேவன் எவ்வளவு அன்பா இருக்காரு பாரு. என்கிட்ட வந்து அப்படியே வந்து என்ன செய்யிட்டாரு, என் வாத்தியார் வந்து பிரசவம் பண்ண சொன்னாரு. நான் அப்படி இருக்கேன். ஆண்டவர் அப்படியே வந்தார். அப்படியே வந்து கையை நீட்டிட்டார். கையை நீட்டிட்டு உன் கையில இருக்கிற மோதிரத்தெல்லாம் என்ன செய்யும், கழுத்துட்டு என்ன செய்ய மேடைக்கு வான்னு சொன்னாரு. எல்லாரும் வேலையில சொல்லுங்களேன். நான் அப்படி யோசித்தேன். எங்க அம்மா சொன்னாங்க, எக்காரணத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது, மோதத்தை கட்டக்கூடாது, செய்தில கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. சண்டை போட்டு செய்து வாங்கியிருக்காங்க எனக்கு. ஆனா நான் எல்லாத்தையும் காட்டேன், எல்லாத்தையும் காய்ச்சி பேக்கில் போட்டுட்டு அப்படி ஜெபம் பண்ணிக்கிறேன். ஆண்டவர் கையிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் என் மேல வந்துச்சு. நான் அப்படியே கண்ணீரோட ஜெபம் பண்ணிக்கிட்டு செம்மிட்டு மறுபடியும் தேவன் என்கிட்ட வந்தார். நீ போய் தரிசனம் பண்ணலாம். ஒரு அன்னிலே சொல்லுங்க, சீசு கோயில் நான் கோயிலில் போய் தரிசனம் பண்ணேன். எங்கள் ஊரில் காலெல்லாம் பார்க்காங்க. 4 மோதிரம் போட்டிருக்கேன், மோதிரத்தை காங்கல. சரினாலும் உள்ள கிடக்கு பிற பார்த்துக்கிடுவாங்க. ஆனாலும் இன்னும் அப்படி எல்லாரும் பார்க்காங்க. நான் தரிசனம் பண்ணேன். நல்ல ஆவியோடு பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அல்லேலூயா. எங்க வீட்டில் வந்தோட ஒரு பெரிய தகராறு. இதுக்கா நீ கல்யாணம் கேட்டா, நீ எல்லாத்தையும் இப்பவுமே வித்துருவா உங்களுக்கு ஒரு நல்ல சொல்லுங்க. நான் இன்னைக்கு வச்சிருக்கேன். என் மனைவிடைய நெக்லஸ், என் மனைவிக்கு எதுவும் பண்றாங்களோ அதெல்லாம் சுற்றி அப்படியே வச்சிருக்கேன். உனக்கு எப்போ வேணாலும் என்ன செஞ்சுக்க, வித்துக்க, என் கையில போட்டுக்கையா, போனதுக்கு அளவுடே கிடையாது. ஒரு நல்ல சொல்லுங்க. நீ விற்கணும்னா எப்போ வேணாலும் செஞ்சுக்க, வித்துக்க. அல்லேலூயா. இல்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை நான் பண்ணிட்டேன். இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் கட்டுறோம். ஆனா நான் இன்னைக்கு இதுல நடத்தக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சிருந்தேன். ஆனாலும் மாஸ்டர் செல்வராஜ் என்கிட்ட இருந்த அன்புக்காக, ஐக்கியத்துக்காக நாங்க பிள்ளைகளுக்காக சொன்னேன். எல்லாரும் என்ன செய்யணும், இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு போகணும், இந்த கல்யாணத்துக்கு போகணும். 2 பேரும் இல்லை, நம்ம தான் தாய் தோப்பதான் அவங்களுக்கு என்ன செய்யணும், நிற்கணும். எல்லாரும் எங்க இருந்தாலும் லீவ் போட்டு வந்துடுங்க. அல்லேலூயா. அதுபோல எல்லாரும் நாங்க வந்திருக்கிறோம். ஆனா நீங்க 2 பேரும் உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல என்ன செய்யணும், முன்னால நான் சொல்றேன்னு கேட்காதங்க. நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் உங்களோட என்ன செய்வாரு, இது உனக்கு வேண்டாம், இந்த களத்துல நான் உன்னை பூமியில சகல ஜாதியிலும் மேன்மையா வைப்பேன்னு சொல்லுவாரு.
ஆண்டவரோடு என்ன செய்வார்? எல்லாவற்றும் உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த பூமியில அழகு ஒன்றும் நமக்கு தேவையில்லை. பரிசுத்த ஜீவன் தான் நமக்கு தேவை. நீங்க எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறீர்களோ, நீங்க இவ்வளவு ஊழியக்காரருக்கு முன்னால நீ எங்கேஜ்மெண்ட் பண்றீங்க, கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஒரு அலையில சொல்லுங்க. ரொம்ப பேசல, சரி. இப்போ கேட்க அங்க பாடுங்க, நல்லா சென்னிப்பாவை பார்த்துக்கிடுங்க. நல்லா பார்த்துட்டீங்களா? இல்லை உங்களுக்கு எங்க இருந்து பண்ணலாமா? இனிமே யாரும் எனக்கு சொல்லணும்னு சொல்ல மாட்டீங்களே. இல்லை யாராவது வந்து எனக்கு தான் சொல்லணும், இங்கே பாஸ்டர் வந்து இப்படி கேட்டார், அது எனக்கு சரியில்லைன்னு சொல்லிவிடலாம். இல்லைல்ல, நான் யாரு? உங்க பாஸ்டர். ஒரு அலையில சொல்லுங்க. உங்க சித்தப்பாங்க இருக்கிறாங்க, அதாவது கூட நான் தான் இதை செஞ்சிருக்கேன், கேட்டிருக்கிறேன். என்னடா இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நான் நலன் பலன் ஒன்றும் சொல்றது இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். மத்தம் சொல்லாதங்க, அவர் சொல்லட்டும். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நான் நலன் பலன் ஒன்றும் சொல்றது. அல்லேலூயா. நீங்க சொல்லுமா? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நான் நலன் பலன் ஒன்றும் சொல்றது இல்லை. அல்லேலூயா. எல்லோரும் ஒரு நாள் ஒன்று சொல்ல மாட்டீங்கள, வீட்டுல சண்டை போட மாட்டீங்கள. அல்லேலூயா சொல்லுங்க. நான் தெரியாம நீ கட்டிட்டேன்னு சொல்ல மாட்டீங்கள. எல்லாம் உங்களை நான் நல்லா சாதிச்சு உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், பண்ணிருக்கேன். அதனால உங்க வாயினால நீ சரியில்லைங்கிற சொல்ல நினைச்சக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் வந்தா நாங்க ஊழியக்காரங்க இருக்கோம், எங்கிட்ட வந்து இருந்துச்சு ஆலோசனை கேட்கணும். நம்முடைய ஆண்டோட ஆலோசனை அப்படிப்பட்ட சின்ன என்ன செய்யாது, வரவே வராது. ஒரு அலையில சொல்லுங்க. நான் திரும்ப ஆகி ஒரு நாள் ஆச்சு. நீங்க மனிதர்கள் கிளங்க, நாங்க சண்டை போட்ட மாதிரி கிளங்க. ஒரே ஒரு நாள் மட்டும் நான் கோபத்துல நினைச்சிட்டேன், சட்டுன்னு பிடிச்சி அடிச்சுட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட ஏகப்பட்ட மன்னிப்பு நினைச்சேன். கேட்டேன், ஆண்டவரே அப்படி நான் நினைச்ச மாட்டேன், செய்யவே மாட்டேன். அல்லேலூயா. அதுக்கு பிறகு நாங்க சண்டை போட்டதும் கிடையாது, நாங்க கோபப்பட்டதும் கிடையாது. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மளை அப்படி என்ன செய்வார், நடத்துவார். அதனால இப்ப நாங்க உங்களுக்கு காட்சியாக கூட போறோம். Bless the Lord, make their joy to overflow. Arise, O God, and shine, O Lord. Lead them in unending joy. Oh, your rays of heaven shine upon us. Messiah Christ, our holy groom, High Priest, our heavenly King, bless them, O Lord.
பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் கனப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்துக்குரிய மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். அப்பா, இந்த பரிசுத்த விவாகத்தின் நிச்சயார்த்தத்திற்காக, உடன்படிக்கையாக, நினைவு சின்னமாக இவர்கள் மாற்றிக்கொண்ட பரிசுத்த வேதாகம உடன்படிக்கை சகல காரியத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருந்து, ஆமென் அப்பா, நீர்காலின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலவுதராத மரத்தை போல் இருந்து, ஆமென், அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் வாய்க்கும்படியாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். வேதத்தை தியானம் பண்ண கிருபை செய்யும். குடும்ப வாழ்க்கை இனி வருங்காலங்களிலே உம்முடைய திட்டப்படி செழிக்க உயர்ந்திருக்க உதவி செய்யும். வந்திருக்கிற எல்லாரையும் நினைத்தருளும். எல்லாரும் வேதத்தை வாசித்து அதனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் இரக்கம் செய்யும். உமக்கு கனத்தை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் நம்முடைய வரங்களை உயர்த்தி சொல்லி இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நான் நலன் பலன் ஒன்றும் சொல்லவில்லை. எங்களை நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே. தந்தை இடத்திலிருந்து கொடுக்கிற வாக்கு தத்தத்தை புதியாய் பற்றி கொண்டு ஜீவிக்க உன்னுடைய தேவையெல்லாம் சந்தைங்க ஐயா. உன்னுடைய வேத புஸ்தகம் போதும் என்று சொல்லி மனைவிடத்துல வேத புஸ்தகத்தை வாங்கியிருக்கிறான். இந்த வேத புஸ்தகம் இவனை பலியிடத்தோடு இந்த பூமியில சகல ஜாதியிலும் மேன்மையா வைக்கணையா. இதை இரவு போலும் வாசித்து சிந்தித்து 2 பேருடைய நாமத்துக்கு மகிமையாக காணப்பட இதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே இம்மானுவேல் சார்ச்சை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. நல்ல தகப்பனே, நீர் உதவி செய்யலையா, நீர் ஒத்தாசை அனுப்புன ஆண்டவரே. செழிப்பா உங்களுடைய பிள்ளை நீர் அழைத்த மகளையா ஆண்டவரே, இம்மானுவேலுக்கு துணையாக அவள் போகிறார். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான் என்று வசனம் சொல்றதையா. அவள் நிமித்தமாய் சாட்சிக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் ஐயா. அப்படி இந்த மகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. சகல தேவையை சந்திங்க. தேவ மதம் மறுமேல இறங்கட்டையா. அவருடைய மரணப்பதனால் நிறைவேற்றுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவளை வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. இந்த வேத புஸ்தகம் இவளை வழிநடத்தும்படியாக தேவன் இவளை பலப்படுத்துங்க. எந்த தடையும் வரக்கூடாது ஐயா. உற்சாகமான ஆவிமானை தாங்க உதவி செய்யுங்க. சபையாய் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அருமையான மகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. துணை பிரியாது தோகையும் மாது சுபமண மகளிவர் இது போது மணமுறையோடு வசனம் விடாது வந்தனம் உமதருள் பெறவேது. மணவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மணவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு. ஆண்டவர் இந்த சிறப்பாக ஆசீர்வதித்தபடியால் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லும்படியாய், தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய், தேவன் தம்முடைய தாசர்களை கொண்டு தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த உயர்த்த செய்தபடியினால் ஆண்டவருக்கு நன்றி செல்வமாக. எல்லாவற்றுக்கும் நாம் நன்றி செலுத்தி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிள்ளைகள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த இடத்துல நம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அருமையான நம்முடைய பிள்ளைகள் அம்மே இம்மானுவேல் ஜெனிபா அருமையான பிள்ளைகள் ஆண்டவர் இந்த நாட்களே அம்மே நம்முடைய பிள்ளைகள் நிச்சயித்துக் கொள்ளத்தக்கதாக காரியங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாய் எல்லா காரியங்களையும் சிறப்பாய் நீர் நடத்தும்படியாய் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் நல்லவராக இருந்து நீர் நடத்துறபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து இந்த இடத்துல எல்லா காரியங்களும் ஜெயமாக ஆண்டவர் நன்மையாக செவ்வையாக நீர் நடத்தி நம்முடைய தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இனி நடைபெற வேண்டிய பங்கனில் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே சிறப்பாய் ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய நாமம் மகிமை
மகிமைப்படுவதாக. விசேஷமாக இரண்டு வீட்டாரையும் ஆண்டவரே ஒரே வீட்டுக்குள்ளாக இணைக்க முடியாத காரியங்களை நீ செய்து உம்முடைய நாம இதுல மகிமைப்படும்படியால் விசுவாச வாழ்க்கையில பிள்ளைகள் உமக்குள்ளாக ஜீவிக்கும்படியால் ஆண்டவரே பிள்ளைகளை நீ பாதுகாத்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். தேவனுடைய மகிமை பிள்ளைகளை ஆளுகொள்ளும்படியா ஜெபிக்கிறப்பா. தொடர்ந்து வழிநடத்த ஆசீர்வதியும். வந்த ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் நீ பேர் பேராய் ஆசீர்வதி ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமை யாவையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசுவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியான ஐக்கியமும் இங்க வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளோடும் வந்திருக்கிற எல்லா ஊழியக்காரர்களோடும் அருமையான மணமகனோடும் மணமகளோடும் எப்பொழுதும் சதா காலமும் உடைய வருகை மட்டும் உடைய இறக்கமும் கிருபையும் பிள்ளைகளோடு இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். யாவரையும் இயேசு நாமத்தில் நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம், அழைக்கிறோம். இப்பொழுது உங்களுக்கான சாப்பாடு ரெடியாக இருக்குது. எல்லாம் அமர்ந்து சாப்பிட்டு செல்ல முடியாது தாய் கூட கேட்டுக்கொள்ளுது. மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே.
ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போதும் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசுநாதர் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசுநாதர் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும் உம்மை பின் செல்வேன் சுவாமி எனக்காக நீ மரித்தீர் உம்மை பின் செல்வேன் சுவாமி எனக்காக நீ மரித்தீர் எல்லோரும் ஓடினாலும் உமதன்பால் நான் நிற்பேன் எல்லோரும் ஓடினாலும் உமதன்பால் நான் நிற்பேன் பாவி 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 பாரலோகம் சேரலாம் பாவி 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 பாரலோகம் சேரலாம் பிராணநாதர் பாத தண்டை தாவியே ஓடிவா பிராணநாதர் பாத தண்டை தாவியே ஓடிவா சஞ்சலத்தை விட நாளை வர காணாதே பாவ சஞ்சலத்தை விட நாளை வர காணாதே ரட்சகரே அழைக்கிறார் பாவியை ஓடிவா ரட்சகரே அழைக்கிறார் பாவியை ஓடிவா நானே வழி